பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதியவர்களுக்கான ஆயுர்வேத சிகிச்சை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் முதியவர்களுக்கான உணவுப் பொருட்களில் எப்படி மூலிகைகளை சேர்க்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு மூட்டுவாத நோய்கள் முதியவர்களை அதிகமாக பாதிக்கும். அவங்களுக்கு வெஜிடேரியன் ஆப்ஷனில் ஒரு நல்லதாக ஒரு சூப் பார்க்கலாம். அதில் முக்கியமான மூலிகை முடவாட்டுக்கால், முடவாற்றல் கால் அப்படின்னு சொல்லலாம். முடம் அப்படின்னா நொண்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆற்றல் அப்படின்னா அந்த நொண்டி நடக்கிறத மாற்றக்கூடிய திறனுடையதுன்னு எடுத்துக்கலாம். கலோக்கியலா முடவாட்டுக்கால்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை பார்க்கறதுக்கு ஆட்டுக்கால் போல இருக்கிறது, அதனால இது ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூலிகையை பயன்படுத்தி எப்படி நம்ம சூப் செஞ்சு சாப்பிடலான்னு இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சூப் செய்யறதுக்கான மூலப்பொருட்கள் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இந்த சூப் செய்யறதுக்கு முதல்ல நமக்கு இந்த முடவாட்டு கிழங்கு தேவை. இது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் போலயே இருக்கும், மேலே முடியா இருக்கும். அதனால தான் இது ஆட்டுக்கால்னு சொல்றாங்க, முடவாட்டுக்கால்னு சொல்றாங்க. இதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது மூலப்பொருள். இது கூட தக்காளி, கட் பண்ணி வச்ச வெங்காயம், சிறிது இஞ்சி தூள், சிறிது நறுக்கின பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், இடிச்சு எடுத்த மிளகுத்தூள், சிறிது சீரகம், இதெல்லாம் சேர்த்து தாளிக்க சிறிது எண்ணெய். முடவாட்டுக்கால் சூப் செய்ய போகிறோம் இன்னைக்கு. சரிங்களா, கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகணுன்னு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இச்சி வச்சா பூண்டு போடலாம், இஞ்சி போட்டுடலாம். நல்லா வறுத்தோன்னு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். தேவையான சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமேல முடவாட்டுக்கால் போட்டுக்கலாம். தேவையான பெப்பர் போட்டுக்கலாம். தேவையான தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டோன்னே அரை ஹவர் வேக வைக்கணும். ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம சூப் இது பண்ணி இது ஸ்டெயின் பண்ணணும். முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, ரொம்ப அருமையாக இருக்குது இந்த முடவாட்டுக்கால் சூப். ரொம்ப அருமையான ஒரு ப்ரிப்பரேஷன். வெஜிடேரியன் ஆப்ஷனில் போன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஒரு சூப் வேணும்னா கட்டாயம் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் கால்சியம் இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது. மற்றபடி நம்ம ஃபேட் சேர்க்கறதுனால இது உடம்புல ஈஸியாக ஜீரணம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. இந்த சூப்பை வீட்டில் தயாரிக்கிறது ரொம்ப சுலபம். இது அமேசான் போன்ற ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் கூட விற்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த முடவாட்டுக்காலை வாங்கி அடிக்கடி உங்கள் வீட்டில் இதை சூப் வைத்து குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை குடித்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.